ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, பாஸ்தா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். என் பையனுக்கு பாஸ்தா, அவனுக்கு மட்டும்தான். ஆக்சுவலாக இது வந்து எமிரேட்ஸுன்னு பிராண்டு. எந்த பிராண்டு வேணாலும் வாங்கிங்க. தண்ணி ஊற்றிருக்கேன், தண்ணி கொதிச்சதுக்கு உப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அந்த பாஸ்தாவை போட்டு நல்லா வேக விட்ருவோம். வெந்தோன்னா காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா நல்லா வெந்துடுத்து. கையில் தொட்டு பாருங்கள், நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து இதை வடிகட்டிட்டு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா வேக விட்டு வச்சாச்சு. அதுக்கு வேண்டிய பொருட்கள்: எண்ணெய், பட்ரு வேணும், பட்டர் இல்லை நெய், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், உங்களுக்கு தக்காளி 3 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சோண்டு பூண்டு வேணாலும் போட வேணாலும் பரவாயில்ல. கேரட், பீன்ஸ் இல்லை, காய்கறிலாம் போட்டு பண்ணுங்கள். பசங்களுக்கும் ஹெல்த்து தான், அதனால் பீன்ஸ் இல்லை. கேரட், குடமிளகா, வெங்காயம், பூண்டு, தக்காளி, சில்லி பவுட்ரு, தனியா பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு. நான் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ பண்ண வேண்டியதான். உங்களுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம், பூண்டு, குடமிளகா, மஞ்சள் பொடி போட்டு வேக விட்டேன். இப்போ அது நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, உருளைக்கிழங்கு கூட இருக்குது. உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா கருத்து போயிடும். பட்டாணியும் இருக்கும், கொஞ்சம் பட்டாணி போடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னு காட்டுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு காய்கறியெல்லாம் போட்டால் ஹெல்த்தி வேறு. பாஸ்தா வந்து உங்களுக்கு இதுவாக இருந்தால் கூட நமக்கு ஹெல்த்தி இல்லைன்னா கூட, ஆக்சுவலாக இது வந்து வீட் பாஸ்தா தான். ஆனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணி கொடுக்கலாம். காய்கறியெல்லாம் போட்டால் ஹெல்த்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாருங்கள் நல்லா வெந்துடுது. தக்காளி, வெங்காயம், குடமிளகா நல்லா வெந்துடுது. இந்த சமயத்தில் சில்லி பவுட்ரு, தனியா பவுடர் ரெண்டுத்தையும் போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே கேரட், ஏன்னா இதெல்லாம் வேகணும், கேரட் பீன்ஸ்லாம். இல்லைன்னா முன்னாடியே வேக விட்டு வச்சுங்க. இது கொஞ்சம் பச்சை வாசனை போகணுன்னு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. ஓகேவா? வேக விட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ இது உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வேக விடுங்க. அந்த இதுலேயே வெந்துடும். ஏன்னா வேணால் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா வெந்து சுண்டி வந்தோடனே பாஸ்தாவை போட வேண்டியதான். உங்களுக்கு வெந்தோன்னே காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், எல்லாம் போட்டு வெந்துட்டுருக்கு. தண்ணி சுண்டி வரணும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். காயும் நல்லா வேகணும். கேரட்டும் உருளைக்கிழங்கும் மெயினாக. பட்டாணி ஃப்ரோசன் தான். ஃப்ரோசன் மீன்ஸ் நான் ஃப்ரெஷ் பட்டாணியை தான் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் அது சீக்கிரமாக வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பட்டாணியை வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல. இது மாதிரி பட்டாணியை நீங்கள் வாங்கி தோல் உரித்து வச்சுங்க. ஃப்ரீசரில் வச்சு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீசனுங்கிறதுனால நிறையா கிடைக்கிறது. நம்ம அப்போ வந்து காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ண தேவையில்லை, இதையே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையா வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி உரித்து வச்சுட்டா நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், எல்லாமே பாஸ்தாவெல்லாம் போட்டேன். காய்கறிலாம் நல்லா வெந்துடுது. பாஸ்தாவையும் போட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, கொஞ்சோண்டு பட்ரு இருந்தால் பட்ரு போடலாம். என்கிட்ட பட்ரு இல்லை. டேஸ்ட்டாக கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். நல்லா அந்த இதோட கோட் ஆகிடுது. அதனால் நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். மாதத்தில் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் வாட்ச், சப்ஸ்கிரைப்.